கிருஷ்ணா, ராகேஷ், மேனகா மூவரும் திரும்பி வந்தனர். சுலக்ஷனாதான் கேட்டாள், ஏன்பா இவ்வளோ நேரம் என்று. மேனகா சமாளித்தாள். நல்ல அருமையான இடம் என்றும் திரும்பி வர மனமே இல்லை என்றும் கூறினாள். கிருஷ்ணாவும் ராகேஷும் கிளம்பிவிட்டார்கள். மேனகா இன்றே பேச சொல்லி சைகையில் கூறினாள். ராகேஷும் தலையசைத்தான். தமயந்தி, மாதவன், சுலக்ஷனா, சுதர்சன், மேனகா அனைவரும் ஊருக்கு திரும்பினார்கள். ராஜன் சுமதியிடம், சுதர்சன் பேசினானாமா என்றார். பேசினாங்க, கிளம்பி வந்துட்டுருக்காங்களாம். அநேகமாக நாளைக்கு மறுநாள் இங்கே வருவாங்கன்னு நினைக்கிறேன் என்றாள் சுமதி. பொறுமையாகவே வரட்டும், 4-5 மாதம் இருக்கும், அங்கே போய் தங்கிட்டே வரட்டும். ரஞ்சனா கிட்ட பேசினியா என்றார் ராஜன். இன்னும் ஃபோன் பண்ணலங்க, என்ன முடிவை எடுக்க போகிறாங்கன்னே தெரியலை என்று சற்று குழப்பமாய் சொன்னாள் சுமதி. நல்ல முடிவாக எடுத்தால் சரிதான். வேணிக்கு பொருத்தமான இடம், அவள் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் என்று கூறினார் ராஜன். ஆம் என்று தலையசைத்தாள் சுமதி. அறைக்கு திரும்பி உடைகளை மாற்றி சகஜ நிலைக்கு வந்தனர் கிருஷ்ணாவும் ராகேஷும். இரவு மணி 9 நெருங்கியது. இந்த நேரத்தில் பேசினா நல்லா இருக்காதுடா என்றான் ராகேஷ். நீ என்ன தனியாக திருட்டுத்தனமாவா பேச போகிற? யாதவ் ஃபோனில் அவன் முன்னாடி தானே பேச போகிற, அப்புறம் என்ன என்று கேட்டுக்கொண்டே யாதவை அலைபேசியில் அழைத்தான் கிருஷ்ணா. இதற்காகவே காத்திருந்தவன் போல் உடனே எடுத்தான் யாதவ். என்னாச்சு கிருஷ்ணா, மேனகா கிட்ட பேசினியா என்றான். கிருஷ்ணா மேனகாவிடம் சொல்லி ராகேஷிடம் பேசியதையும் ராகேஷ் இப்போ வேணிக்கிட்ட பேசணும்னு இருக்கிறதையும் சொன்னான். யாதவிற்கு கனவா நனவா என்றே புரியவில்லை. இத்தனை எளிதில் முடியும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. கிருஷ்ணா, ஒரு 5 நிமிஷம், நான் அக்காவை கூப்பிட்டுட்டு வந்துட்டு நானே உனக்கு கூப்பிடுறேன் என்றான் யாதவ். கிருஷ்ணாவும் ஆமோதித்து அணைப்பை துண்டித்தான். ராகேஷிற்கு இதய துடிப்பு காதில் கேட்டது. 2 நிமிடம் கழித்து யாதவ் அழைத்தான். கிருஷ்ணா தான் எடுத்து பேசினான். யாதவ், கிருஷ்ணா மறுமுனையில். சொல்லு யாதவ், என்ன ஆச்சு? யாதவ், ராகேஷ் கிருஷ்ணா பக்கத்தில் தான் இருக்கான். யாதவ், அக்கா கிட்ட பேசினேன், அவள் நம்பலை. ஃபோனில் பேச அவளுக்கு விருப்பம் இல்லையா, நேரில் தான் பேசணுமா. நான் ஏதோ ஏமாத்துறதான் நினைக்கிறா. கிருஷ்ணா ராகேஷை பார்த்தான். நேர்லன்னா அங்கே வர சொல்கிறாங்களா என்றான் கிருஷ்ணா. இல்லை, 2 பேருக்கும் பொதுவான இடம், நீங்களே சொல்லுங்கள் என்றான் யாதவ். ராகேஷ் ஃபோனை வாங்கினான். யாதவ், நான் சொல்கிறத அப்படியே உங்கள் அக்கா கிட்டே நீயே சொல்லிடு. நான் அன்றைக்கி நடந்துக்கிட்ட விதம் தப்பு தான், அது எனக்கு புரிய இவ்வளோ நாள் ஆச்சு. புரிஞ்சதும் மன்னிப்பு கேட்கணும்னு நினச்சேன், ஆனால் அவள் பேச விரும்பலை. என் தப்பை உணர்ந்து தான் நான் இந்த மன்னிப்பு கேட்குறேன். அப்புறம் நான் அவளை நேரில் பார்க்க வர்றதுன்னா அது என் குடும்பத்தோடு அவளை பொண்ணு பார்க்க வர்றதுக்காக தான் இருக்கும். இதுக்கு அர்த்தமும் புரியும்னு நினைக்கிறேன். எனக்கு சம்மதம், அவளுக்கும் சம்மதம்னா மாமா பேசுகிறப்ப சொல்லு. இன்னொரு விஷயம், உனக்கு ரொம்ப நன்றி. மேனு மாதிரியே நீயும் நிதானமாக செயல்பட்டதுக்கு. உன் வயசுக்கு நியாயமாக கோவம் வந்திருக்கணும். ரொம்ப பக்குவமாக கையாண்டிருக்கு. முடிவு எப்படி இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. நீ எப்போ என்ன உதவி வேணும்னாலும் கூப்பிடு, நானும் கிருஷ்ணாவும் இருக்கோம் என்றான். அத்தனை உரையாடல்களையும் ஒலிபெருக்கி மூலம் கேட்டுக்கொண்டிருந்த வேணி ஃபோனை வாங்கி, என்ன முடிவாக இருந்தாலும் பரவாயில்லையா என்றாள். ஆமாம் என்றான் ராகேஷ். அப்போ இதெல்லாம் நான் கேட்டுட்ருப்பேன்னு தெரிஞ்சு தான் பேசினேன், அப்படி தானே என்றாள். நீ எப்படி யோசிப்பேன்னு எனக்கும் கொஞ்சம் தெரியும் என்றான் ராகேஷ். ஓ அப்படியா, சரி சொல்லு, இப்போ என்ன முடிவு எடுத்திருக்கேன்னு என்றாள் வேணி. இதுக்கு பதில் என் கிருஷ்ணா கூட சொல்லுவான் என்று சிரித்தான். யாதவ் உடனே சேர்ந்து, எனக்கும் கூட தெரிஞ்சிட்டு மாமா என்றான் சிரித்து கொண்டே. கிருஷ்ணாவும் சிரித்தான். ஆக அங்கேயே லவுட் ஸ்பீக்கரில் போட்டு தான் பேசிகிட்ருக்கீங்க என்றாள் வேணி. பின்ன பேச வேண்டியவனே நான் தான், எனக்கு தெரியாமல் அவன் மட்டும் என்ன போர் ரகசியமாக பேச போகிறான் என்று வம்பிழுத்தான். நீ இன்னும் மாறவே இல்லை என்றாள் வேணி. மாறணுமா என்று மென்மையாக கேட்டான். பதில் இல்லை. நடந்ததெல்லாம் போகட்டும், மன்னிச்சிட்டு வேணி, நான் கட்டாயப்படுத்தலை, உன் விருப்பம். நேரம் ஆயிட்டு, இத்தனை மணிக்கு மேலெல்லாம் பேசக்கூடாது, போய் தூங்கு என்றான் ராகேஷ். சரி என்று கூறி யாதவிடம் கொடுத்தாள். யாதவ் விடைபெற்று கொண்டு ஃபோனை வைத்தான். வேணியிடம் கேட்டான், அம்மா கிட்ட என்ன சொல்ல என்று. மௌனமாய் இருந்தான். யாதவ் கலவரமானான். வேணி, அம்மாவுக்கு விருப்பமானு கேட்டியா என்றாள். எனக்கு முழு சம்மதமா, எனக்கு விருப்பம் இல்லைன்னா யாதவ் வரைக்கும் விஷயத்தை நான் கொண்டு போயிருக்க மாட்டேன் என்று அரை வாசலில் நின்று கூறினாள் ரஞ்சனா. இருவரும் அதிர்ந்தனர். அம்மா, நீங்கள் இன்னும் தூங்கலையா என்றாள் வேணி. இல்லைம்மா, நான் தூங்கலை. இப்போ இதை கேட்டுட்ருந்தேன்னா அப்போவே நேரடியாக கேட்டிருக்கலாமேன்னு யோசிக்கிறியா?
நான் கேட்டிருந்தா வேண்டான்னு தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா சுதர்சன் கல்யாணத்தப்பவே நான் உன்னை கவனித்தேன். அந்த பையனை பார்த்து முகம் மாறினதும் அவன் உன்னை தெரியாத மாதிரி காமிச்சுக்கிட்டதும் கிருஷ்ணா கிட்ட 1-2 வார்த்தை பேசின நீ ராகேஷை திரும்பி கூட பார்க்காதப்பவே எனக்கு புரிஞ்சுது ஏதோ பிரச்சனை இருக்குன்னு. அதனால தான் அவங்க வீட்டிலேருந்து சம்மந்தம் வந்தப்போ நான் உன்கிட்ட நேராக பேசலை. இன்றைக்கி கீழே யாதவ் நின்றுட்டு இருந்ததும் சரியாக படலை. எப்படியும் இன்றைக்கி முடிவு தெரிஞ்சிடும்னு தான் காத்துட்ருந்தேன் என்றாள் ரஞ்சனா. வேணி ஓடி வந்து தாயை கட்டி கொண்டாள். நான் உன்கிட்ட கேட்குறதுக்கு தயங்கலை வேணி, உன் பதில் தெரிஞ்சதால தான் தயங்கினேன் என்று தோலை தட்டி கொண்டே கூறினாள் ரஞ்சனா. யாதவ் தன் தாயை பிரமிப்பாய் பார்த்தான். அம்மா என்றால் அகிலம் என்பது இதுதானா? பிள்ளைகளின் மூச்சு காற்றை வைத்து கூட கணித்து விடுவாள் என்று நினைத்து கொண்டே இருவரையும் சேர்த்து கட்டி கொண்டான். மறுநாள் காலை ரஞ்சனா சுமதியிடம் சம்மதம் தெரிவித்தாள். சுமதி ராஜனிடம் கூறி நேரடியாகவே மாதவனிடம் ராஜன் தெரியப்படுத்தினார். நல்ல நாள் பார்த்து வருவதாய் கூறி வைத்தார் மாதவன். சுதர்சன், சுலக்ஷனா, தமயந்தி, மேனகா அனைவரும் மகிழ்ச்சியில் திளைத்தனர். ராகேஷுக்கும் செய்தி சென்றது. அவன் அறிந்த பதில்தான் என்றாலும் இப்போது நிம்மதி அடைந்தான். மேனகா எல்லாரிடமும் நடந்த பழைய கதைகளை கூறினாள். எல்லோரும் அதிர்ந்தனர். சுதர்சன், யாது உண்மையிலே இவ்வளோ யோசிப்பான்னு எனக்கு இப்போ தான் தெரியுது என்றான். சுலக்ஷனா, நேற்றே எனக்கு சந்தேகம், 3 பேரும் வேணும்னே தனியாக கழண்ட மாதிரி தான் தெரிஞ்சுது என்றாள். தமயந்தி, இந்த ராக்கி எப்படியெல்லாம் பண்ணியிருக்கான் பாருங்க என்று வருத்தமாய் கூறினாள். மாதவன், வருத்தமாக தான் இருக்குது, சரி விடு, அதான் எல்லாம் சரியாயிட்டே என்றார். மேனகா, எல்லாரும் மன்னிச்சிடுங்க, நாங்கள் இதை உங்களுக்கு தெரியாமல் பண்ணணும்னு நினைக்கல என்று வருத்தமாக கூறினாள். மாதவன், இதை நீ சொல்லி தான் தெரிஞ்சுக்கணுமாம்மா? அப்படி நினச்சிருந்தா சொல்லாமலே இருந்திருப்பீங்களே. நீ, கிருஷ்ணா, யாதவ் 3 பேருமே ரொம்ப பக்குவமாக நடந்துக்கிட்டீங்க. உண்மையிலேயே முன்னாடியே எங்களுக்கு தெரிஞ்சு தலையிட்டிருந்தா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கையாண்டிருப்போம். நீங்கள் 3 பேரும் ஒரே மாதிரி யோசித்ததே பெரிய விஷயந்தான் என்றார். சுதர்சன், ஆமாம்மா, இதுக்கெல்லாம் வருத்தப்படாத என்றான். தமயந்தி மேனகாவின் தலையை வருடினாள். சுலக்ஷனாவும் மேனகாவின் கையை இறுக பற்றினாள்.